சென்னை கிளாம்பாக்கத்தில் புதிதாக அமைக்கப்படும் ரயில் நிலையத்தின் திறப்பு தாமதமாகலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், இதற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துடைய திறப்பிற்கு பின்னர் பொதுமக்கள் எளிதில் வந்து செல்வதற்கு வசதியாக கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. கிளாம்பாக்கம் ரயில் நிலைய பணிகள் முடிவுற்றிருக்கக்கூடிய சூழல்ல பேருந்து நிலையத்தையும் ரயில் நிலையத்தையும் இணைக்கக்கூடிய வகையில ஆகாய நடைபாதை அமைக்கக்கூடிய பணிகள் என்பது விரைந்து முடிக்க ஒப்பந்ததாரருக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டி சாலையின் மேலே கட்டப்பட்டு வரக்கூடிய ஆகாய நடைபாதையில பாலத்தின் ஒரு பகுதி வளைந்திருப்பதாக தற்போது பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு என்பது எழுந்திருக்கிறது. சிஎம்டிஏ சார்பில் கட்டப்பட்டு வரக்கூடிய இந்த பாலத்துடைய வடிவமைப்பை முதல்ல ஐஐடியுடைய கியூப் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் வடிவமைத்திருந்தாங்க. ஒப்பந்ததாரர் கட்டுமானத்துடைய இணைப்பு பகுதியில ஐஐடி வழங்கிய வழிகாட்டுதலை பின்பற்றாததால பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது பாலத்தை தரையில வைத்து இணைத்து விட்டு பின்னர் மேலே தூக்கி முழுமையாக பொருத்த வேண்டும் என ஐஐடி வழிகாட்டுதலை வழங்கியிருந்த நிலையில் ஒப்பந்ததாரர்கள் அதற்கு மாற்றாக மேலே வைத்து பொருத்தியதால், அதாவது ஃபேப்ரிகேஷன் பண்ணியதால அழுத்தம் ஏற்பட்டு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இதனால தேசிய நெடுஞ்சாலையுடைய குறுக்கே செல்லக்கூடிய பாலத்துடைய ஒரு பகுதி கீழ் நோக்கி வளைந்துள்ளதாகவும் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக ஐஐடி குழு சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இந்த நிலையில தான் ஐஐடி குழுவுடைய இந்த குற்றச்சாட்டை சிஎன்டிஏ ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இனி நடைபெறக்கூடிய அனைத்து திருத்த பணிகளிலுமே ஐஐடியுடைய கியூப் அமைப்பை நேரடியாக மேற்பார்வையிலே நடைபெறும் என உறுதியை வழங்கியிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் ஆகாய நடைபாதையில் இருக்கக்கூடிய கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை சரி செய்யக்கூடிய பணிகள்ல ஐஐடி தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சீரமைப்பு பணிகள் அனைத்துமே முடிவதற்கு ஏப்ரல் மாதம் ஆகலாம் என சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக 500 மீட்டர் தொலைவுக்கு தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே 709 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரக்கூடிய ஆகாய நடைபாதை அமைக்கக்கூடிய பணிகள் ஏப்ரல் மாதத்தில் தான் நிறைவடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாம கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையருடைய ஆய்வு மற்றும் பாதுகாப்பு சான்றிதழ் இன்னுமே கிடைக்காத ஒரு சூழல் இருக்கிறது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி தற்போது சென்னை மெட்ரோ ரயிலுடைய கட்டுமான பணிகளை 3 நாட்களாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். ஆனால் இந்த கிளாம்பாக்கம் ரயில் நிலையத்து குறித்தான ஆய்வு பணியை அவர் மேற்கொள்ளாத ஒரு சூழல் இது மேலும் காலதாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே ரயில்வே துறை அதிகாரிகள் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்துல கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு முன்னர் தெரிவித்திருந்தாங்க. தற்போது இன்னமும் அந்த பாதுகாப்பு தர சான்றிதழ் ஆய்வு என்பது கிடைக்கப்படாத நிலையிலும் ஆகாய நடைபாதை பணிகள் முடிவடையாத ஒரு சூழலிலும் இந்த ரயில் நிலைய திறப்பு என்பது மேலும் காலதாமதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.